வேண்டாம். என்ன ட்ரீட்மெண்ட்? ஏன் பண்ணும்? எதுக்கு பண்ணும்? அதெல்லாம் வேணாம். பெரியமாக்கு வலிக்கும். இதெல்லாம் பண்ணணும் யாருங்க சொன்னா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அதானே என்கிட்ட ஒரு வார்த்தையோட சொல்லவே இல்லையே கண்மணி. இப்ப என்ன அவசரம் உனக்கு? இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? இதுவே லேட்டு தான். இது நம்ம எப்போ ஆரம்பிச்சிருந்தா அவங்க கால் நல்லா இம்ப்ரூவ் ஆகி இன்னும் நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? இருங்க. என்ன அவசரம்? கொஞ்சம் மெதுவா பண்ணலாமே. ஏன் கார்த்தி? இல்ல நல்ல நேரம், நாலு நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்காம எப்படி இதை ஸ்டார்ட் பண்றது? எதுக்கு சொல்றேன்னா பெரியமா விஷயம் இல்ல. சார், நான் பண்ண போறது பெரிய சர்ஜரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர். இதுக்கு போய் ஏன் இவ்வளவு பேனிக் ஆறீங்க? அது இல்ல மேடம், நீங்க என்ன பண்ண போறீங்க எங்களுக்கு தெரியாது. எங்க அம்மா விஷயத்துல நாங்க ரிஸ்க் எடுக்க முடியாதுல மேடம். ஆமா, நீங்க வேற இவ்வளவு பெருசா டப்பா தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. பெரியமாவை பாருங்க, அதோட கலவரமா இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் வேண்டாம். அத்தை, நீங்க பயப்படுறதுக்குலாம் இதுல ஒண்ணுமே இல்ல. ஆமா, இது ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட். பவர்ஃபுல்லான மெஷின். ஐயோ, மிஷினா? டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க? பயப்படாதீங்க. மிஷினா வைப்ரேட்டிங் மட்டும்தான். உடம்பு வலினா மசாஜர் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி தான். இது ரொம்ப ஸ்பெசிபிக்கான பிசியோதெரபி. பயப்படாதீங்க. மிஷினா வைப்ரேட்டிங் மட்டும்தான். உடம்பு வலினா மசாஜர் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி தான். இது ரொம்ப ஸ்பெசிபிக்கான பிசியோதெரபி. ஆமா, இந்த மிஷின் என்ன பண்ணும்? அத்தைக்கு கால் வராம இருக்குல்ல, இந்த மிஷினை அவங்க கால்ல வச்சா கால் அவங்க கண்ட்ரோல்ல இருக்காது, மிஷின் கண்ட்ரோலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியாம கால் நல்லா துடிக்கும். சோர்ந்து கிடக்கிற நரம்பெல்லாம் தானாவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். மேடம், நிஜமாவே அம்மாவுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தேவையான சொல்லுங்க. மிஷின்லாம் எதுக்கு? அப்பப்ப கால் பிடிச்சு விட்டு ஒத்தரம் கொடுத்தாலே குணமாயிடாத மேடம்?